இங்க ரகுராமன் ஒருத்தர் விஷம் சாப்பிட்டு அட்மிட் ஆயிருக்காருல? ஆமா சார், பஞ்சாயத்து தலைவர். அவரு எப்படி இருக்காரு? சீரியஸா தான் சார் இருக்காரு. பொழைச்சுப்பாரா? உள்ள டாக்டர் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஓ, பொழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி, நீங்க பாருங்க. சரிங்க. ரகுராம், என் தங்கச்சியை நம்ப வச்சு ஏமாத்தினல, அதுக்கான தண்டனை உனக்கு இன்னைக்கு கிடைக்க போகுதுடா. டாக்டர், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதா? மாமா சரியாயிட்டாரா? நாங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் முதல்ல சொன்ன மாதிரியே பாய்சன் அவர் லங்ஸை ரொம்ப பாதிச்சிருக்குப்பா. அதனால பிரீத்திங் பண்ண முடியல. ஆக்சிஜன் கொடுத்தும் அவர் ஸ்டேபிள் ஆகல. வேற எதுவும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதா? அதனால அதுக்கு இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் தான் வரணும். பாமலாஜிஸ்ட் வந்து பார்த்து டயக்னோஸ் பண்ணாதான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னு யோசிக்க முடியும். சார், உடனே வர சொல்லுங்க சார். அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் இருக்காரு. முத்துராமன் ஒரு பாமலாஜிஸ்ட் இருக்காரு. அவருக்கு நாங்க ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அவர் இப்போ வந்துட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம அவர் சாப்பிட்ட ஃபுட்டை லேப்ல டெஸ்ட் கொடுத்துருந்தோம் இல்லையா, அது எந்த அளவுக்கு டாக்ஸிக்கான பாய்சன்னு ரிப்போர்ட் வேற வர வேண்டி இருக்கு. அது வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த டாக்டர் எப்ப வருவாரு? கொஞ்ச நேரத்துல ரீச் ஆயிடுவாரு. நீங்க பயப்படாம இருங்க, சரியா? சீனு, என்னடா டாக்டர் என்னென்னமோல சொல்லிட்டு இருக்காரு. வேற ஏதோ டாக்டர் வேற வரணும்னு சொல்றாங்க. ஆமாமா, பல்மனாலஜிஸ்ட்ன்றவரு இந்த நுரையீரல் சம்பந்தமான டாக்டர். மாமாவுக்கு மூச்சு விட ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால அவர் வந்து பார்த்து நுரையீரல்ல எங்க என்ன பாதிச்சிருக்குன்னு சொல்லுவாரு.